எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிட்டி அப்புறம் சப்பர்பன் அந்த ரெசிடென்ஸ்லலாம் இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பவர் கட் அந்த இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லாமல் இருக்குது, அப்போ ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே அன்றைக்கி நைட்டு இந்த ரெசிடென்ஸ் முத்துக்காட்டில் இருக்கிறவங்க, திருப்பூரூர் முத்துக்காடு நியர்பை ஏரியாஸ்லலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் அந்த இதில் ஏரியாவை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏரியாஸ்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக இருளில் மூழ்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. பெரம்பூர் ரெசிடென்ட்ஸ் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டம் அலமோதிட்டு இருந்துச்சு ரோட்டில், அவங்களும் அஜிடேட் ஆகிருக்காங்க, அதான் கொந்தளிச்சிருக்காங்க. அந்த பவர் கட் ஆகுதுல்ல நைட்டில், லேட் நைட்லலாம், அது அப்புறம் அந்த பீப்புள் பொன்னேரியிலையும் வந்து அவங்களும் வந்து ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த அடிக்கடி இந்த பவர் கட் பண்ணுறது நைட்டில் வந்து லாஸ்ட் 20 டேஸாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அலிகேஷனை வச்சுருக்காங்க. ரெசிடெண்ட் ஆஃப் திருப்பூர் ஒரு அந்த எம்எல்ஏ பி விஜயராஜ் அப்படிங்கிற ஒரு அந்த இதை வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காரு. அப்புறம் வந்து பேசிஃபை பண்ணியிருக்காரு அந்த க்ரௌடை. அந்த அதை வந்து அவங்க டிமாண்டட் ஆக்ஷன் வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து கன்சர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. விஜயராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கக்கிட்ட அந்த ப்ரொப்போசல் வந்து அந்த நெல்லிக்குப்பம் அந்த அந்த சப்ஸ்டேஷன் நெல்லிக்குப்பம் அந்த இதிலெல்லாம் வந்து செட்டப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இஷ்யூஸ் வந்து சீக்கிரமாகவே இம்மீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணப்படும், அதாவது சீர்திருத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. திருப்பத்தூர் மக்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டமாக சேர்ந்து அந்த ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பர்சனல் அப்புறம் வந்து சிட்டி அந்த இதில் வந்து லாங்டு பவர் கட் வந்து நடக்குது, அதனால் அங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், சென்னை ரெக்கார்ட் ஆனது வந்து ஹையர் டெம்பரேச்சர் வந்து என்னென்னா 40 டிகிரி 40.4 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு மீனம்பாக்கத்தில், 39.9 டிகிரி செல்சியஸ் நுங்கம்பாக்கத்தில் இருந்திருக்கு. அப்புறம் 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இருக்கிறத விட நார்மலை விட ஜாஸ்தி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நைட்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஏசி ஃபேன்ஸ் எல்லாம் கூட வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஸ்லோ டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட்டில் வந்து ஏசி ஃபேனெல்லாம் ஆன் பண்ணால் கூட வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சம்மர் வந்து ஈஸியாக ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட் பவர் கட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் அந்த ஃப்ளக்சுவேஷனும் நிறைய நடந்திருக்கு, அப்புறம் டிஸ்டர்ப்ட் ஆகுது டெய்லி லைஃபு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாமே அந்த டெய்லி ஒர்க்கு போகிறவங்கெல்லாம் ராத்திரி அந்த டைமுக்கு தூங்கினா தான் காலையில் எந்திரிச்சு அவங்க ரூட்டீன் ஒர்க்கை பார்க்க முடியும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஜுகேஷன் அந்த ஆப்ரேஷன் அந்த டீச்சர்ஸ் எல்லாத்த பற்றியுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்டு அந்த வேலை செய்கிறவங்க அந்த அப்ளையன்சஸ்லாம் வந்து கரண்ட் இல்லைங்கும்போது அவங்க வேலை செய்யாமல் இருக்கும்போது அது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒரு ரீஜியன் வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இருந்தது, இப்போ சப்போர்ட்டிங் பவர் இப்போ வந்து இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சக் அப்படிங்கிற ரெசிடெண்ட்டில் இருக்கிறவர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அஃபீஷியல்ஸ் வந்து இந்த கண்டினியூ பண்ணுறாங்க, அதாவது ஃபெயிலியரோட இந்த ப்ளேம் பண்ணுறாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த இதை வந்து நெட்ஒர்க்கை ப்ளேம் பண்ணுறாங்க, இன்ட்ரப்ஷன் அந்த பவர் சப்ளைக்கு. அப்போ வந்து சீஃப் இன்ஜினியர் காஞ்சிபுரம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இன்ட்ரப்ஷன் இந்த பவர் சப்ளை ஈசிஆர்லேயும் ஓஎம்ஆர்லேயும் அந்த ட்ரிப் ஆகிறதுனால தான் அந்த 11 கேவி ஃபீடர் அந்த இது வந்து 333 கேவியோடதுக்கு வந்து சப்ஸ்டேஷன் திருப்பூரில் அது வந்து ட்ரிப் ஆகிறதுனால தான் அடிக்கடி கரண்ட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காரு. பெரம்பூரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபால்ட் வந்து எல்டி கேபிளில், அதனால் அந்த ரீசன் தான் இன்ட்ரப்ஷனுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 11 கேவி கேபிள் வந்து ஃபால்ட் வந்து ப்ளேம் அந்த பவர் கட் அந்த பொன்னேரியில். சாட்டர்டே வந்து என்ன இருக்குன்னா, சென்னை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க வந்து 4708 மெகாவாட்ஸு பர் டே கன்சம்ஷன், அது வந்து 92.2 மில்லியன் யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பைட் அந்த பவர் கட் அந்த ஏரியாவில் ஆனதுக்கப்புறமும் இவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
பவர் கட்னால பல ஏரியாக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சண்டே அன்னைக்கு வந்து அந்த மாம்பலம், புதுப்பேட்டை, அப்புறம் வந்து பாரிஸ் கார்னர் அதெல்லாம் வந்து அந்த ஃபெயிலியர் வந்து ரொம்ப அதனால திருவிக நகர் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபீடர் ட்ரிப் இன் கொளத்தூர் சப்ஸ்டேஷன் அப்படின்னு திருவிக நகரில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இப்போ இந்த எல்பிஜி ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் கே செல்வ பிறந்தகை அப்படிங்கிறவர் இப்போ பிஎம்கே பிரசிடென்ட் அன்புமணி ராமதாஸ், அப்புறம் டிஎம்டிகே ஜெனரல் செக்ரட்டரி பிரேமலதா விஜயகாந்த் இவங்க எல்லாமே வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணதை. டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டர் வந்து சண்டே அன்னைக்கு இது வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, விட்ரா பண்ணுங்கள் இந்த ப்ரைஸ் ஹைக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ்ட், அதாவது 928 ருபீஸ்லேருந்து 957க்கு ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 29 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஹைக், 2வது தடவை உயர்த்தியிருக்காங்க 3 மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹைக் வந்து 60 பர் யூனிட் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்ச்சில் இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செல்வ பிறந்தகை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த இது வந்து பீப்புள்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன்னால் சஃபர் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, எக்கனாமிக் க்ரைசிஸு, இந்த மாதிரி அடிஷ்னல் வேர்டன்லாம் வந்து ஏற்றுக்கப்பட முடியாதது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காங்கன்னா யார் வந்து இப்போ பவரில் இருக்காங்களோ தான் ரூலிங் பார்ட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கல்ல செக்யூரிட்டி, மக்களுடைய வாழ்க்கை வந்து பாதுகாப்பு தருவோம் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கல்ல. பீப்புளுடைய டெய்லி லைஃப்ஸ் வந்து இது இனியும் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அன்புமணி அவரும் வந்து எக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஆயில் கம்பெனிஸ் கண்டிப்பாக வந்து இந்த பேர் பண்ணணும் இந்த ஃபினான்ஷியல் பர்டனை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அவுட் ஆஃப் குளோபல் ப்ரைஸ் ஹைக்கு அதாவது கொஞ்சம் ஃபார் சம் டைம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்களை பாதுகாப்பதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவர். பிரேமலதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில், பீப்புள் வந்து ரொம்ப வந்து இப்போ நிறைய சுமைகள் சுமத்தப்படுது அவங்க மேலே. இன்ஃப்ளேஷன், ப்ரைஸ் ஹைக்கு, செவரல் அதர் எசென்ஷியல் ஐட்டம்ஸோடதெல்லாம் வந்து அவங்களுக்கு சுமத்தப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிலிண்டருடைய அந்த இன்க்ரீஸ் வந்து எல்பிஜியோடது வந்து இது ரொம்ப வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஜாஸ்தி இருக்குன்னா சம்டைம்ஸ் இப்போ வந்து கேஃபட்டீரியா, கேன்டீன்லலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரேட்டெல்லாம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து விலையெல்லாம் ஏறும். இது வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க சென்டர் அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆயிருக்குன்னா சிட்டி சைபர் கிரைம் விங்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யூடியூபர் மாரிதாஸ் அப்படிங்கிறவரை. மதுரையில் மண்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. இது வந்து என்னென்னா கேஸ் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ஜெக்ஷனபிள் ரிமார்க்ஸ் வந்து அப்போ சிஎம் விஜயனாவை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வந்து இன்டர்வியூ அஃபீஷியல் செட். மாரிதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணப்பட்டிருக்காரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்னாடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிமாண்டும் பண்ணப்படுவார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கஸ்டடியில். போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய ஃபோனை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து லேப்டாப்பு எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட இருந்து பறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி லீடர் தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் என்டிகே லீடர் சீமான் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அரெஸ்ட் வந்து அன்வாரண்டட், அதாவது வாரண்ட் இல்லாமல் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, இது அன்வாரண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது டிவிகே கவர்மெண்ட்டு கிரிட்டிசிசமை வந்து இன்டாலரேட், அதாவது டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க டிவிகேக்கு அகைன்ஸ்டாக பேசுகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து வேறு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லாட்டி அதை டெலீட் பண்ண சொல்லுவாங்களா வீடியோஸை, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. வீடியோஸ் எல்லாம் போடும்போது நம்ம கொஞ்சம் காஷனோட அவேர்னஸ் என்ன ஏதுன்னு அலர்ட்டாக இருந்து போடணும். இல்லைன்னா பலவித சிக்கல்களுக்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.